நான் என்ன சொன்னேன்? எதார்த்தத்த தானே சொன்னேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அந்த பொண்ணு ரூம் கதவ போய் சாத்திக்கிட்டா. வெளியில யாருக்காவது பிரச்சனைன்னா, நீங்க தான் போய் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றேன், நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்களே! அடுத்தவங்க மனசு புண்படாத அளவுக்கு பேசத் தெரியாதா? நான் என்ன செஞ்சேன்? உண்மைய தானே உண்மைய பேசுங்க. ஆனா அடுத்தவங்க மனச காயப்படுத்துற மாரி பேசாதீங்க. சின்னதுல இருந்தே அவளுக்கு வரையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க தானே அவளுக்கு ஸ்கெட்ச் பென்சிலு, கலர் பென்சிலு அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி குடுத்துக்கிட்டு இருந்தீங்க. பொழுதுபோக்கா இருக்கணுங்கிறதுக்காக அத வாங்கி குடுத்தேன். ஆனா, அவ படிச்சுக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர் சயன்ஸே மறந்துட்டு, இத தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, இத மட்டுமே தான் செஞ்சுகிட்டு இருப்பேன் அப்படின்னா, அதுல ஏதாவது ஃபியூச்சர் இருக்குதா? இத போய் செய்யலாமா? அத்தனையும் அந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு காதுலயும் விழுவுது. ஏற்கனவே அவங்க தமிழ்நாடு அளவுல நடத்துற போட்டியில பேர் குடுக்குறதுக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்காக சிரமப்பட்டு ஒரு டிராயிங்கும் வரைஞ்சு அவங்க போட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த படமும் அவங்களுக்கு ஸ்டாக் லிஸ்ட் ஆயிடுச்சு. டிராயிங்கையும் அவங்க கொண்டு வந்து குடுத்துட்டு, நான் வரைஞ்ச டிராயிங் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான படத்தையும் காட்டுறாங்க. பேரு தானே குடுத்துருக்க, பேரு தானே இடம் பெற்றிருக்கு. முதல்ல போய் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பேசு. பொண்ணுக்கும் முகமே மாறி போச்சு. அவங்க போயிட்டு வேகமா அவங்க ரூம்குள்ள போய் திரும்பியும் கதவ சாத்திக்கிறாங்க. சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சு வந்து அவங்க பொண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம் கதவ தொறந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க டிராயிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. "என்னடா அப்பா மேல என்ன கோவம் குறையலையா? நல்லா பேசுமா" அப்படின்னு சொன்னோனே, "இல்லப்பா நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்ப்பா." ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. ஆஹா! நம்ம நேத்து பேசுனது பொண்ணு மனச ரொம்ப காயப்படுத்திருச்சு போல இருக்கு. போயிருக்காங்க. போட்டியில இந்த பொண்ணு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. "சரி விடு, இது தோல்வி அடைஞ்சா என்ன இன்னொன்னு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, எனக்கு தோல்வி அடைஞ்சது கூட பயமா இல்லம்மா. அப்பாகிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் பயமா இருக்கு. நைட்டு தூங்க போகும்போது, அந்த கணவன்ட்ட அந்த மனைவி சொல்லியிருக்காங்க, அவளுக்கு வந்து தோத்து போனது கூட பிரச்சனையா இல்லையா? ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுங்கிறது தான் அவளுக்கு பயமா இருக்காம். இத யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி யோசிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. காலையில அடுத்த நாள் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாரு. ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போய் பண்ணி படத்த பார்த்துருக்காங்க. திருப்பி வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கிற தருவாயில அவரு "என்னம்மா ஆயிடுச்சு காம்படிஷன்?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு "ஐய்யய்யோ! என்ன சொல்றது? இவரு திடீர்னு கேட்கிறாரே!" அப்படின்னு அவங்க மனசுல ஒரு பயம் எழுந்துச்சு. "என்ன அத விடு. அடுத்த காம்படிஷன் எப்போ வருதுன்னு பாரு. அதுல ஜெயிச்சுக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, அந்த பொண்ணுக்கு கையும் ஓடல, காதும் ஓடல. என்ன சொல்றதுன்னே புரியல. திரும்பி வந்திருக்காங்க. "என்ன உங்கள புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்க." வந்து அவ தோத்துட்டா அப்படின்னா, திருப்பி அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ண மாட்டா. அதுக்காக தான் ரொம்ப புடிச்ச மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த தோத்துட்டோம்னு அவ புரிஞ்சுக்கிட்டான்னாக்க, திருப்பியும் இதற்கான முயற்சி எதுவுமே பண்ண மாட்டா. அப்படியே முடங்கி போயிருவா அப்படிங்கிறதுனால தான், தோத்து போறது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி அனுப்புனேன். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. உங்க வீட்லயும் யாராவது வெற்றி அடைஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்திலயும் கலந்துக்கோங்க. அதே மாதிரி தோல்வி அடைஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு தோள் கொடுக்கவும் மறந்துடாதீங்க.